உறவுகளுக்கு வணக்கம். இந்த நாள் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதேபோல் நேற்றைய தினம் வெளியாகிய பரீட்சை பெறுபேறுகளில் நிறைய பேர் எதிர்பார்த்த பெறுபேறுகளை பெற்றிருக்காங்க. அதே போல் எதிர்பார்த்த பெறுபேறு கிடைக்காம நிறைய பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் கவலையாக இப்படி இருப்பாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி பெற்றோர்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. இது வழக்கமாக இருக்கிற விஷயம் தானே. ஏன்னா ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட பிள்ளை நல்லபடியாக படித்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கணும் எதிர்பார்க்கறது உண்டு. அதே போல் மாணவர்களும் நான் படித்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இப்போ இப்படி முயற்சி பண்ணுறதுல எல்லாருக்கும் அந்த முயற்சி வெற்றி அளிக்கிறதில்ல. அதே போல் எல்லாருக்கும் தோல்வி எடுக்கிறதும் இல்லை. இப்போ எல்லோரும் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று. அப்போ இப்படி இருக்கும்போது இது அதாவது இந்த சாதாரண பிள்ளைகள் உண்மைக்குமே ரொம்ப கவலைப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் பெற்றோர்களும் அதிக அளவு வேதனைப்படுறது உண்டு. ஆனால் அதே நேரத்தில் பெற்றோர்கள் தான் நம்ம பிள்ளைகளை இந்த நேரத்தை பாதுகாக்கணும். ஏன்னா அவங்க மன உளைச்சல் இருக்கிறாங்க. இப்போல்லாம் காலம் ரொம்ப மோசமான காலமாக இருக்கு இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைங்க தோற்று போயிட்டாங்க அப்படிங்கிற நாம் அதையே நினச்சி நம்ம வேதனைப்படுறதையும் தாண்டி வேதனை தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதையும் தாண்டி இந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும். அவங்களுக்கு நம்ம எப்போ தான் தைரியம் சொல்லணும், இதெல்லாம் இது இல்லை, இது தான் ஆரம்பம். உண்மைக்கும் இது தான் ஆரம்பம். பிள்ளைகளோட சாதாரண தரம் அப்படிங்கிறது இது தான் ஆரம்பம். இன்னும் எவ்வளவோ அவங்க சாதிக்க இருக்குது, இன்னும் எவ்வளவோ தூரம் கடந்து போகிறதுக்கு. அப்போ அதனால் இது ஒன்றும் இதில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது இதோட முடிஞ்சு போகலை. இதுக்கு பிறகு தான் ஆரம்பமே இருக்குது. அதனால் பெற்றோராகிய நாம தான் பிள்ளைகளுக்கு இன்னும் இது உனக்கு முடிவல்ல, இது இன்னும் தொடர வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருக்குது. அதனால் நீ தைரியமாக இருந்து அடுத்து தொடரலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையத்தையும் கொடுக்கணும். அதே போல் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மீண்டும் இந்த பெறுபேறை நல்லா எதிர்பார்த்த பெறுபேறு எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கட்டமாக அடுத்து நம்ம இந்த சாதாரண தரத்தை மீண்டும் தொடரலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி சாதாரண தரத்தில் தோற்றவங்க தான் தோல்வி உற்றவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் எங்கேயோ சிகரம் தொடுற அளவுக்கு வளர்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ அதனால் வென்றவங்க எல்லாம் சாதனையாளர்களும் இல்லை, தோற்றவர்கள் எல்லாம் தோற்றவர்கள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம், மீண்டும் பயன்படுத்தி கொள்வோம். அதே போல் இந்த பெறுபேறுகளை பெற்று சிறப்பான இடத்துக்கு சென்றிருக்க பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் தொடரும் இந்த பரீட்சை மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பெறுபேறு எடுக்கணும். இந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதனால் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வோம். நன்றி உறவுகளே.